So next question, page number 178 ல டாப்ல ரெண்டு क्वेश्चन நீங்க எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் क्वेश्चन டிஃபரன்ஸ் between crystalline and amorphous, அதான் நம்ம இப்ப பார்த்தோம். அதுக்கு கீழ செகண்ட் क्वेश्चन வந்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா isotropy and anisotropy, very very important 3 mark question. So what do you mean by isotropy? Isotropy அப்படினா என்ன சார் அப்படினா same physical property, same physical properties in all directions, same physical properties in all directions. அதே இது anisotropy அப்படின்னு பண்ணோம் அப்படின்னா ஸோ அப்படியே ஆப்போசிட். இது சேம் physical properties in all direction. anisotropy அப்படின்னா different physical properties in different directions. சார் இது என்ன சார், இது என்ன ஒரு வார்த்தையில சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு கிறிஸ்டல்ஸ் இருக்கு. கிறிஸ்டல்ஸ்ல என்னெல்லாம் இருக்கும் போன வீடியோல தான் பார்த்திருப்போம். ஆட்டம்ஸா இருக்கலாம், மாலிகுல்ஸா இருக்கலாம், அயன்ஸா இருக்கலாம், which are collectively called as constituents அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னோம். ஸோ அப்போ அந்த ஆட்டம்ஸ், மாலிகுல்ஸ் ஆர் அயான்ஸை நான் வந்து மெஷர் பண்றேன், அதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை மெஷர் பண்றேன். பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னா யாரா இருக்கலாம், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸா இருக்கலாம், எலக்ட்ரிக்கல் கண்டக்டன்ஸா இருக்கலாம், இதெல்லாம் தான் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ ஒரு கிறிஸ்டல்ஸோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை கால்குலேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை கால்குலேட் பண்றேன் அப்படின்னா எந்த டைரக்ஷன்ல கிறிஸ்டல்ஸை பார்த்தாலும், அதாவது டாப் டு பாட்டம்ல போனாலும் சரி, லெஃப்ட் டு ரைட்ல மெஷர் பண்ணாலும் சரி, எந்த டைரக்ஷன்ல பார்த்தாலும் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ங்கிற ஒரு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி சேமா இருந்துச்சுன்னா அது ஐசோட்ரோபி. அதே இது ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸா இருக்கட்டும், எலக்ட்ரிக்கல் கண்டக்டன்ஸா இருக்கட்டும், அதை நான் மெஷர் பண்றது தான் அகைன் என்ன டைரக்ஷன்லாம் இருக்கலாம், டாப் டு பாட்டமா இருக்கலாம், லெஃப்ட் டு ரைட்ல இருக்கலாம். ஆனா டாப் டு பாட்டம்ல மெஷர் பண்ணும்போது ஒரு விதமான பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும், லெஃப்ட் டு ரைட்ல மெஷர் பண்ணும்போது ஒரு விதமான பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்துச்சுன்னா அதுதான் anisotropy. அது அண்டர்ஸ்டுட் வாட் ஐ ஹவ் செட். சோ ஐசோட்ரோபி அப்படின்னா சேம் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இன் ஆல் டைரக்ஷன். anisotropy na different physical properties in different direction. So only 2 questions are there in page number 178. So 178 la difference between crystalline and amorphous ஒரு question, isotropy and anisotropy second question. 177 ல ஒரே ஒரு question பார்த்திருக்கோம், characteristics of solids னு பார்ப்போம். இப்போ வரைக்கும் 3 question பார்த்திருக்கோம். அதுக்கு கூட 178 ல 1 words பார்த்திருக்கோம். So again 179 ல why ionic crystals are hard and brittle ஒரு questions இருக்கு, எழுதிக்கோங்க. 179 டாப்ல why ionic solids are hard and brittle, இது book back question கூட. So ionic solids, what do you mean by ionic solids? Ionic solids அப்படினாலே உங்களுக்கு யார் இருப்பா அப்படின்னா கேட்டயான்ஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்கும், அடுத்து ஆனயான்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ வாட் யூ மீன் பை கேட்டயான்ஸ்? பிளஸ் சார்ஜ், ஆனயான்ஸ் அப்படிங்கிறது மைனஸ் சார்ஜ். சார் இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிளோட சொல்லுங்களேன். அயோனிக் சாலிட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் NaCl எடுத்துக்கிறேன். NaCl Na பிளஸ்ங்கிறது கேட்டயான், Cl மைனஸ்ங்கிறது என்னது ஆனயான்ஸ். அப்போ இவங்களுக்குள்ள பிளஸ் மைனஸ்ன்னு சார்ஜ் செப்பரேஷன் இருக்கா? ஸோ அதனால இவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா strong electrostatic attractive force, strong electrostatic attractive force. So strong electrostatic attractive force is extracted between these cations and anions. அப்போ attraction இவங்களுக்குள்ள அதிகமா இருக்கு, ஏன்னா oppositely charged particles. அப்போ attraction அதிகப்படுத்துறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா cations are surrounded by வந்து யாரு அப்படின்னா as many anions கொடுத்துருப்பான். இந்த பாயிண்ட் என்ன சார்? மொதல் 3 பாயிண்ட் சொல்லணும். அயானிக் கிறிஸ்டல்ஸ் ஆர் ஹார்ட் அண்ட் பிரிட்டில்க்கு அப்படின்னா அயானிக் சாலிட்ஸ்னாலே ஸ்ட்ரக்சரல் காம்பவுண்ட்ஸ் வந்து யார் தான்? கேட்டயான்ஸ் அண்ட் அயானியன்ஸ். அப்போ அவங்களுக்குள்ள சார்ஜ் செப்பரேஷன் இருக்கிறதுனால என்ன இருக்கும்? ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் இருக்கும். அப்போ ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் இருக்கிறதுனால அதை நான் அதிகப்படுத்துறேன், அட்ராக்ஷனை அதிகப்படுத்துறேன். அதான் சூப்பரான ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பான். டு மேக்ஸிமைஸ் த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பான். ஸோ டு மேக்ஸிமைஸ் த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் திஸ் கேட்டயான்ஸ் ஆர் சரௌண்டட் பை அயானியன்ஸ். அப்போ Naவை சுற்றி பல Cl இருக்கும் அண்ட் வைஸ் வர்சா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. அப்போ ஆனயான்ஸ் சுத்தி என்ன இருக்கும்? கேட்டயான்ஸ் இருக்கும், கேட்டயான்ஸ் சுத்தி ஆனயான்ஸ் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால அட்ராக்ஷன் எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனாலதான் அயானிக் சாலிட்ஸ் எப்படி இருக்கு? ஹார்டா இருக்கு. அண்ட் பிரிட்டில்னு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பான். பிரிட்டிலுக்கு ஒன்றும் சொல்ல வேண்டாம், நான் டைரக்ஷனல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க ரீசனா சொல்லிக்கலாம். ஸோ இதுதான் என்ன கொஸ்டின் அப்படின்னா why ionic solids are hard and brittle. So strong electrostatic attractive force, cations are surrounded by as many anions and vice versa. Why and பிரிட்டிலுக்கு வந்து they are non directional சொல்லி முடிச்சிடலாம். ஸோ பேஜ் நம்பர் 179ல இருக்கக்கூடிய செகண்ட் கொஸ்டின், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அயானிக் சாலிட்ஸ். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அயானிக் சாலிட்ஸ் செகண்ட் அண்ட் foremost கொஸ்டின்.
in page number 179. So characteristics of ionic solid. So first point என்ன அப்படின்னா high melting point characteristics of ionic solids. Characteristics of ionic solids க்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா high melting point. ஏன் சார் high melting point? இப்பதான் ஒரு क्वेश्चन பார்த்தோம். என்ன பார்த்தோம்? Ionic solids குள்ள என்ன இருக்கும்? Attractive force அதிகமா இருக்கும். So cations are surrounded by as many anions and anions are surrounded by as many cations. So attractive force அதிகமா இருக்கிறதுனால அதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஹார்டா இருக்கும். அப்ப ஹார்டா இருந்தா அதை பிரேக் பண்ண எனக்கு கஷ்டம். ஸோ பிரேக் பண்ணணும்னா ஹை அமௌண்ட் ஆஃப் ஹீட் கொடுக்கணும். அதனாலதான் மெல்டிங் பாயிண்ட்டும் பாயிலிங் பாயிண்ட்டும் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ செகண்ட் பாயிண்ட், they do not conduct electricity. Ionic solids வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா do not conduct electricity. சார் அயானிக் சாலிட்ஸ் ஏன் சார் அயானிக் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ண மாட்டேங்குது அப்படின்னா அயான்ஸ்லாம் லாட்டிஸ் பொசிஷன்லேயே என்ன இருக்கும் அப்படின்னா ஆக்குபை பண்ணிருக்கும். செகண்ட் பாயிண்ட் இருக்கான்னு பாருங்க, ஒரு பாயிண்ட் அழகாக கொடுத்துருப்போம். அயான்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு இன் தேர் லாட்டிஸ் பொசிஷன். அப்போ லாட்டிஸ் பொசிஷன்லேயே அயான்ஸ் இருக்கு. வாட் யூ மீன் பை லாட்டிஸ் பொசிஷன்? இதான் ஒரு கிறிஸ்டல்ஸ், இதான் ஒரு கிறிஸ்டல்ஸ் அப்படின்னா இதான் லாட்டிஸ் பாயிண்ட்ஸ். ஸோ அங்கேயே அயான்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தேன்னா அதால மூவ் பண்ண முடியாது. ஸோ வாட் யூ மீன் பை கரண்ட்? எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ அதால ஃப்ளோ ஆக முடியல, அதனால என்ன பண்ணாது? they do not conduct electricity. ரீசன் என்ன சொல்லுவீங்கன்னா அயான்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு இன் தேர் லாட்டிஸ் பாயிண்ட்ஸ். ஸோ தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா they do conduct electricity. They do conduct electricity. சார் என்ன சார் கான்ட்ராக்டா இருக்கு? ஆக்சிமோரான் அப்படிம்பாங்க இங்கிலீஷ்ல, அப்படிதானே? ஸோ டூ ஆப்போசிட் வேர்ட்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட், ரைட்டா? ஸோ அதான் ஆக்சிமோரான், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல படிச்சிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தானே இது இருக்கு. முதல்ல என்ன ஒன்று do not conduct electricity. தேர்ட் பாயிண்ட் do conduct electricity. என்ன சார் ஒன்றும் அப்படியே கான்ட்ராக்டா இருக்கு அப்படின்னா இங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்? they do not conduct electricity as the ions are there in a fixed position. ions fixed positionல இருக்கிறதுனால எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது. அப்போ they do conduct electricity எப்போ அப்படின்னா in molten state. in molten state or in என்ன அப்படின்னா molten stateனா என்னங்கிறது இப்போ நான் சொல்றேன். or dissolved in water, or dissolved in water. so what in by molten state? molten stateனா ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன? டிசால்வ்ட் இன் வாட்டருக்கும் molten ஸ்டேட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஸோ நான் கல் உப்பு எடுத்துக்கிறேன், சோடியம் குளோரைடு கல் உப்பு எடுத்துக்கிறேன். கல் உப்பு கூட தண்ணியை ஆட் பண்ணா அது லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறுமா? அதுக்கு பேர் தான் அக்வஸ் ஸ்டேட். அதான் இது. கல் உப்பு கூட தண்ணியை ஆட் பண்ணி அதை லிக்யூடா மாத்தினா அதான் டிசால்வ்ட் இன் வாட்டர். மோல்டன் ஸ்டேட்னா என்ன? கல் உப்பு எடுத்துக்கிறேன், நான் இங்க தண்ணிலாம் எதுவும் ஆட் பண்ணல, வேற எதுவும் சால்வெண்ட்டும் ஆட் பண்ணல, கல் உப்பு எடுத்து ஹீட் பண்றேன். அப்ப அகைன் அது என்ன ஃபார்முக்கு தான் மாறும்? லிக்யூட் ஃபார்முக்கு தான் மாறும். அதை நான் இதை அக்வஸ்ன்னு சொல்லக்கூடாது அல்லது டிசால்வ்ட் இன் வாட்டர்னு சொல்லக்கூடாது, ஏன்னா இங்க தண்ணியே ஊத்தல. ஆனா இதுவும் லிக்யூட் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ இதுக்கு பேர் தான் என்ன ஸ்டேட் அப்படின்னா மோல்டன் ஸ்டேட். ஹவ் யூ அண்டர்ஸ்டுட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டிசால்வ்ட் இன் வாட்டர் அண்ட் மோல்டன் ஸ்டேட்? மோல்டன் ஸ்டேட்னா ஜஸ்ட் கல் உப்பு எடுத்து ஹீட் பண்ணி தண்ணியா மாத்தினா அது மோல்டன் ஸ்டேட். அதே தண்ணி ஊத்தி லிக்விட் ஃபார்முக்கு மாத்தினா அது என்னது? டிசால்வ்ட் இன் வாட்டர். சரி சார், இதனால எலக்ட்ரிசிட்டிக்கு என்ன சார் சம்பந்தம்? டூ கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டினா இப்போ என்ன செய்தோம்? லாட்டிஸ் பாயிண்ட்ஸ்ல இருக்கிறதுனால எலக்ட்ரிசிட்டியை வந்து என்ன செய்யல? கண்டக்ட் பண்ணல. ஃபிக்ஸ்டா இருக்கிறதுனால கண்டக்ட் பண்ணல. இப்போ நான் என்ன பண்றேன்? மோல்டன் ஸ்டேட்டுக்கு போடும்போது சோடியம் குளோரைடு என்னவா பிரியும்? Na பிளஸ் ஆகும், Cl மைனஸ் ஆகும் பிரியும். வாட்டர்ல போட்டாலும் சோடியம் குளோரைடு என்னவா பிரியும்? Na பிளஸ் Cl மைனஸ். அப்போ சார்ஜ் செப்பரேஷன் வந்துட்டு, சார்ஜ் செப்பரேஷன் வந்ததுனால இதுல என்ன இருக்கும் அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ ஈஸியா இருக்கும். ஏன்னா எலக்ட்ரிசிட்டினால என்னதுதான்? ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான். ஸோ அதனால தான் they do conduct electricity. தேர்ட் பாயிண்ட். ஸோ ஃபோர்த் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா they are very hard. ஒன்லி சூப்பரான பாயிண்ட் கொடுத்துருப்பான். ஒன்லி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் தேர் ரிலேட்டிவ் பொசிஷன் ஆஃப் அயான்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அயானிக் சாலிட் ஜென்ரலா ஹார்டா இருக்கும், ஜென்ரலாவே ஹார்டு. அப்போ அதை பிரேக் பண்ணணும்னா வெளியே இருந்து நான் என்ன கொடுக்கணும்? ஃபோர்ஸ் கொடுத்தாதான் அந்த லாட்டிஸ் பொசிஷனை வந்து என்ன செய்ய முடியும்? சேஞ்ச் பண்ண முடியும். ரிலேட்டிவ் பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஃபோர்த் பாயிண்ட். ஸோ characteristics of ionic solid பேஜ் நம்பர் 179ல இருக்கக்கூடிய ரெண்டே क्वेश्चन. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னு இப்போ தான் பார்த்தோம். என்ன? why ionic solids are hard and brittle. செகண்ட் क्वेश्चन characteristics of ionic solids. so high melting point, they do not conduct electricity as their ions are fixed in their lattice points. they do conduct electricity in என்ன state? molten state இருக்கலாம் அல்லது என்ன இருக்கலாம்? dissolved form இருக்கலாம். ஏன்? அப்போ அயான்ஸால என்ன செய்ய முடியும்? ஃப்ரீயா மூவ் ஆக முடியும். ஏன்னா பிளஸ் மைனஸ்னு பிரியறதுனால. fourth point, they are hard. only external force can change their என்ன பொசிஷன்? ரிலேட்டிவ் பொசிஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஜென்ரலா ஹார்டா இருக்கும், அதை உடைக்கணும்னா வெளியே இருந்து நான் ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஸோ இதான் என்ன பாயிண்ட்? நாலாவது பாயிண்ட், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அயானிக் சாலிட்ஸ். ஓகே தானே? எஸ்.